நான் உங்க திவ்யா. யாருக்குமே தெரியாம நம்மள சுத்தி மறைஞ்சு இருக்கிற ஜீவ சமாதிகளை ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க தேடி கண்டுபிடிச்சு அத வெளி உலகத்திற்கு கொண்டு வரதா கேள்விப்பட்டேன். அவங்கள சந்திக்க தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். பல சித்தர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவலில் இருப்பாங்க, ரோட்டில் இருப்பாங்க. அவங்களாலாம் ஜீவ சமாதி அடைய முடியாது. பூமிக்கடியில் மறைந்திருந்த ஜீவ சமாதிகள் வெளிவந்த ரகசியம். நான் இப்போ சென்னையில இருக்கிற சைதாப்பேட்டைக்கு போயிட்டு இருக்கேன். இங்கதான் நான் தேடி வந்தவர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில நிறைய மகான்களை பத்தியும் அவங்களோட ஜீவ சமாதிகளை பத்தியும் நிறைய எபிசோட் வந்திருக்கு. அதுல நாகராஜ் சென்னையில இருக்கிற சில ஜீவ சமாதிகளுக்கு விசிட் பண்ணிட்டு வந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். நானும் அதே போல ஒரு பயணத்தை தான் இன்னைக்கு மேற்கொள்ள போறேன். பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிற ஜீவ சமாதியை கண்டுபிடிச்சு அது வழிபாடுக்குரிய தலமா ஆத்ம விழிப்புணர்வு சபை அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ அவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். சென்னையில 65க்கும் அதிகமான ஜீவ சமாதிகள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி இருக்கிற நிறைய ஜீவ சமாதிகளோட மகத்துவம் என்னன்னு அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியறதில்ல. நாம அந்த ஜீவ சமாதியை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் பூமிக்கு அடியில சமாதியா இருக்கிற மகான்களோட சக்தி இன்னமும் அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஜீவ சமாதியில வழிபாடு நடத்தினா அவங்களோட சக்தி வெளிப்பட தொடங்கிடும். அப்படி மக்களால பயன்படுத்த முடியாம சீரழிந்து கேட்பாரற்ற நிலையில இருக்கிற ஜீவ சமாதிகளை கண்டுபிடிச்சு அத வழிபாட்டிற்குரிய ஸ்தலமா மாத்திர வேலையை தான் சுந்தர் குருஜியும் அவரோட அமைப்பை சேர்ந்தவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்தான் சுந்தர் குருஜி. இவர்தான் நான் தேடி வந்தவரு. இவரு ஆத்ம விழிப்புணர்வு சபை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இவரும் இவரோட அமைப்பை சேர்ந்தவங்களும் ஜீவ சமாதிகளை கண்டுபிடிச்சு வழிபாட்டுக்கு கொண்டு வராங்க. இவர் இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீகத்துல கடந்த 30 வருடங்களா ஈடுபட்டுட்டு வராரு. ஆன்மீகத்துல அனைவருக்கும் வழிகாட்டணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் தன்னை தேடி வரவங்களுக்கு வழிகாட்டவும் செய்யறாரு. RBIல வேலை செஞ்சுட்டு இருந்த இவரு ஜீவ சமாதிகள் மீதான ஈடுபாட்டால தன்னோட வேலையை தொடர்ந்து முழு நேரமும் தன்னை ஜீவ சமாதிகளை தேடுறதுல ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் 6 மகான்களோட ஜீவ சமாதிகளை சிதிலமடைஞ்ச நிலையில இருந்து மீட்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சு வச்சிருக்காரு. அப்படி இவர் கண்டுபிடிச்ச சில ஜீவ சமாதிகளுக்கு தான் இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போக போறாரு. முதல்ல நாம சைதாப்பேட்டையில காரணீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற குருலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற மகானோட ஜீவ சமாதியை தான் இப்ப பார்க்க போறோம். சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு குருலிங்க சுவாமிகளோட ஜீவ சமாதி. பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஜீவ சமாதி இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா இருக்கு குருலிங்க சுவாமிகளோட ஜீவ சமாதி. இங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற மகானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜீவ சமாதிகள் பத்தின சில சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு. அதையெல்லாம் சுந்தர் குருஜி கிட்ட நான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஜீவ சமாதி அப்படின்னா என்ன? ஜீவ சமாதினா அதோட முழுமையான பேர் வந்து ஜீவ அங்க சமாதி. உடம்புல முழுமையாக ஐக்கியமாகிறது. அதாவது ஒருத்தருக்கு இறப்புனா உடம்பு விட்டு உயிர் வெளியே போயிடும். பட் ஜீவ அங்க சமாதியில் உயிர் வந்து உள்ளவே அடக்கமாயிடும். ஸோ அந்த அடக்கமாகும்போது அந்த உடம்பு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அழியாது, அப்படியே இருக்கும். உடம்புலையும் ஐக்கியமாகலாம், உடம்பு விட்டு வெளியும் ஐக்கியமாகலாம். உடம்புல அடக்கமாகும்னா அவங்க பேர் வந்து ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. இதே இந்த பிரபஞ்சத்தில் கரையும் போது மகா சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகான்கள் ஒரு கட்டத்துல தங்களோட உலக வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவ சமாதி அடைய போகும் தேதியையும் நேரத்தையும் குறிச்சு வச்சுட்டு ஜீவ சமாதி அடைவதா சொல்றாரு சுந்தர் குருஜி. ஜீவ சமாதி வந்து எப்படி அடைகிறாங்க? ஒரு மகான் வந்து தான் வாழுங்காலத்தில் அவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு நினைப்பாங்களோ, தொண்டு செய்யணும், மக்கள் எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பரப்பணும், மக்கள் எல்லாருக்கும் இந்த ஆன்மீக உணர்வை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்த வேலை முடிஞ்சது போதும், உடலால் இந்த சரீரத்தால் எவ்வளோ வேலை செஞ்சோமோ போதும்,
இனிமேல் நம்ம அடக்கம் பெறலான்ட்டு உள்ளே வரும். அவங்களுக்கு சில குறிப்புகள்லாம் வரும், இந்த பீரியடில் நம்ம அடக்கம் ஆகலாம் அப்படின்னு. ஸோ அந்த குறிப்பிட்ட நாளில் எக்ஸாக்டாக அந்த எந்த டைம் டிசைட் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் உட்காந்து கண்ணை மூடுவாங்க. அவங்களுடைய புலன்கள் எல்லா சக்தியும் வெளியில் ஒரு எனர்ஜி கூட இருக்காது, எல்லாமே உள்ளே இன்வெர்டட் ஆகிடும். மொத்தமாக எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே லயமாகிடும் எல்லாமே. அவங்களுள்ள விருத்தி எதுவுமே இருக்காது. டோட்டலாக அவங்க உடம்பு விட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட எனர்ஜி ரேடியேஷனோ இல்லை வேறு எந்த ஒரு விருத்திகளும் இருக்காது. முழுமையாக அடக்கமாகிடுவாங்க. மனதும் அடங்கிடும். மனதுடைய மூளை நிலையை போய் நின்றுடுவாங்க. 1 by 1 எல்லா இதையும் இன்வெர்டட் ஆகிட்டு போய்ட்டும் அடங்கிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களால நீங்கள் சிஷ்யர்களால் கூட அவங்க கூட டைரெக்டாக பேச முடியாது. தியானத்தில் அமர்ந்து சமிஞ்சை மூலம் தான் அவங்க கூட பேச முடியும். சைதாப்பேட்டையில ஜீவசமாதி ஆயிருக்கிற மகான் குருலிங்க சுவாமிகளோட சொந்த ஊர் விருதாச்சலம். அங்க இருந்து நிறைய சிவாலயங்களை வணங்கிட்டு கடைசியா இங்க இருக்கிற காரணீஸ்வரர் கோவில்ல ஜீவசமாதி அடையலாம்னு முடிவு செஞ்சு கோவிலோட இன்சார்ஜ் கிட்ட ஜீவசமாதி அடைய இடம் கேட்டிருக்காரு. அவர் இடம் தரமாட்டேன்னு சொன்னதும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஜீவசமாதி அடைய இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவருக்கு தீராத வயிற்று வலி வந்திருக்கு. அதன் பிறகுதான் அவருக்கு குருலிங்க சுவாமிகளோட மகிமை தெரிஞ்சிருக்கு. குருலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி அடைய இந்த இடத்தை கொடுத்திருக்காரு. இவர் யார் முடியாதுன்னு சொன்னாரோ அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு வயிறு வலியில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, பல முறை வயிறு இதுவாகிட்டு ரொம்ப சீரியஸாக உயிர் போகிற நிலையில் இருந்திருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குது, நம்ம ஒரு பெரியவருக்கு மகானுக்கு நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம், அது ஒரு ரீசனாக இருக்குமோன்னு யோசித்து அவங்க வேலையால் கூப்பிட்டு இது மாதிரி நான் ஒருத்தருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வா, அதனால தான் எனக்கு இது மாதிரி கஷ்டப்படுறேன்ட்டு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, நீங்கள் போய் கேட்டு வாங்க, சாமிகிட்ட சொல்லி பேசிட்டு வாங்கன்னு இருக்கார். இவரும் போயிட்டு அவர்கிட்ட வேலைக்காரர் சாமிகிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி வேலைக்காரர் இது மாதிரி அவர் ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு, நீங்கள் தான் காப்பாற்றணுன்னு. ஒரு அந்த சம்பளத்தில் தண்ணி வச்சுருப்பார், எடுத்து அவர்கிட்ட தெளித்து அவர்கிட்ட போய் இது பண்ணுங்கள், விபூதியை கொடுங்க, நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போனோன்னே நல்லா ஆகிட்டு இருக்குது அவருக்கு தெளித்த உடனே. அதுக்கப்புறம் அவர் பெரியவர் அவங்க இங்கே சாமிக்கிட்ட எனக்கு கோயிலில் இடம் கொடுத்து எனக்கு உரிமை இல்லை, நீங்கள் வெளியில் எங்கே வேணால் இடம் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இந்த இடத்த காமிச்சிருக்காரு, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. ஸோ இந்த இடத்த வாங்கி சமாதியெல்லாம் கட்டி சாமிக்கு என்னைக்கு அவர் சமாதி ஆகணும்னு சொல்கிறாரோ அந்த டேட்டில் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கார்த்திகை மாதம் 4வது சோமவாரம் 4வது திங்கள் அது அன்னைக்கு சாமி உள்ளே இறங்கியிருக்காரு. தொடக்கத்துல சுந்தர் குருஜி குருலிங்க சுவாமிகளோட ஜீவசமாதி இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டதும் இந்த ஜீவசமாதியை தேடி அலைஞ்சிருக்காரு. இதுதான் இவர் முதல்ல கண்டுபிடிச்சு கும்பாபிஷேகம் செஞ்ச ஜீவசமாதி. இதுல இருந்துதான் பராமரிப்பு இல்லாம இருக்கிற ஜீவசமாதிகளை தேடி கண்டுபிடிச்சு வழிபாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் சுந்தர் குருஜிக்கு வந்திருக்கு. நாங்கள் இங்கே பார்க்கும்போது கோயில் இப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன கோயில், நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. குருலிங்க சாமி எண்ணெய் கடைன்னு தான் இருக்கும் பேர். எண்ணெய் கடைங்க பக்கத்தில் இருந்தது, ஒரு சின்ன என்ட்ரன்ஸு, அது வழியாக தான் உள்ளே வரணும், ரொம்ப ரொம்ப சின்னது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து முதல் குரு பூஜை பண்ணோம். சாமி அவங்க குரு பூஜையை கொண்டாடியே பல வருஷம் ஆகிட்டு இருந்தது, ஒரு 12 வருஷம் கிட்ட ஆகிட்டு இருந்தது. சுந்தர் குருஜி குருலிங்க சுவாமிகளை வழிபட்டுட்டு போனதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இவருக்கு நடக்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம குருலிங்க சுவாமிகளோட தரிசனம் அடிக்கடி கிடைக்கிறதாவும் சொல்றாரு சுந்தர் குருஜி. சாமிக்கு தொண்டு பண்ண வீட்டில் தூங்கும் போது தான், படுக்கும் போது அங்கே படுத்த மாதிரி இருக்கும், படுத்து கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை எழுந்து தான் இங்கே படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தினம் இங்கே தான் படுத்துன்னு இருக்க மாதிரி அனுபவங்கள், சாமி கூடவே இருக்க மாதிரி, சாமியுடைய வாசனை எங்களை சுற்றினே இருக்கும். கனவுகளுடைய தன்மையை வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு உலகத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆன மாதிரி இருக்கும். இரவில் பல அனுபவங்கள், உடம்புக்கிட்ட அந்த வாசனைகள், ஊதுபத்தி வாசனை, விபூதி வாசனை, பலவிதமான நறுமணங்கள், அவருடைய வாசனை. அப்போலாம் அப்படியே கண்ணை முடி தூங்கினுக்கும், அப்படியே வந்து உக்காந்துருவோம், சாமி வந்துட்டான்னு எனக்கு தெரியும். சில சமயம் படுத்துன்னு இருக்கிறவங்க தட்டுவாங்க, பட்டுன்னு தட்டுவாங்க, யார் இதுன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தெரியும், உடனே கண்ணை மூடி பார்த்தா அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ ஒருத்தர் பேய் பிடிச்சிச்சின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள அவங்கள ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க மேலே இன்னொரு ஆத்மா, அதாவது உடம்பை விட்ட ஒரு ஆத்மா அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை சைதாப்பேட்டையில இருக்கிற குருலிங்க சுவாமிகளோட ஜீவசமாதியில இருக்கேன்.
பராமரிப்பு இல்லாம சீரழிந்த நிலையில இருக்கிற ஜீவ சமாதிகளை கண்டுபிடிச்சு சீரமைச்சுக்கிட்டு இருக்கிற சுந்தர் குருஜியோட பேசிக்கிட்டு இருக்கேன். தியானத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தியானத்தின் மூலமா மனதை அமைதி அடைய வைக்க முடியும்னு சொல்வாங்க. ஆனா சுந்தர் குருஜி தியானத்தின் மூலமா பேய் பிடிச்சவங்களை சரிப்படுத்த முடியும்னு சொல்லி என்ன வியப்படைய வச்சாரு. உடல் நலத்திற்காகவும் மனநலத்திற்காகவும் செய்யற தியானத்தால பேய்களை ஓட்ட முடியும்னு இவர் சொல்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில கூட நிறைய பேய் ஓட்டுறவங்களை பத்தி பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே பலவிதமான பூஜைகளை செஞ்சுதான் பேய்களை ஓட்டுவாங்க. ஆனா இவரு தியானத்தின் மூலமா கெட்ட ஆத்மாவோட பேசி பேய் பிடிச்சவரோட உடம்புல இருந்து அந்த கெட்ட ஆத்மாவை வெளியேற்றிடலான்னு சொல்றது வித்தியாசமா இருக்கு. தியானத்து மூலமா பேய் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி? அதாவது நம்ம தியானத்தில் ஆழ்ந்து போக போக மனது ஒரு நுண்ணிய தன்மை அடையும். சில ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்தையும் உங்களால் உணர முடியும். ஸோ ஒருத்தர் பேய் பிடிச்சிச்சின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள அவங்கள ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க மேலே இன்னொரு ஆத்மா, அதாவது உடம்பை விட்ட ஒரு ஆத்மா அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கும். அது நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த ஆத்மா இவன் இந்த கேரக்டரை சப்ரஸ் பண்ணிவிட்டு அது முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால தான் அவங்களுடைய எல்லா குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும். நிறைய அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பார்க்கும்போது தெரியும், ஓ இதனால தான் இவங்க மாறி இருக்காங்கன்னு. அந்த ஆத்மாவை நம்ம அவங்ககிட்ட பிரித்து வெளியே விடணும், அவ்வளோதான் வேலை. தியானத்தின் மூலமா பேய் பிடிச்சவங்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இருந்த சுந்தர் குருஜி தியானத்தின் மூலமா பேய் பிடிச்சவரை குணமாக்கின அனுபவத்தை பத்தியும் சொல்ல தொடங்கினாரு. தன்னோட ரிலேஷன்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம சாகர நிலையில இருந்திருக்காரு. என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவரை ஏதாவது செஞ்சு காப்பாத்த சொல்லி சுந்தர் குருஜி கிட்ட சொல்லி இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம தியானத்தின் மூலமா பாதிக்கப்பட்டவரை ஆராய்ந்து பார்த்த சுந்தர் குருஜி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உடல் நலம் சரியில்லாம இருந்தவரோட உடம்புல வேற ஒரு ஆத்மா இருக்கு, அதாவது பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த கெட்ட சக்திய தியானத்தின் மூலமா தன்னோட உடம்புக்குள்ள வர சொல்லி பேய் பிடிச்சவரை குணமாக்கியிருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்டு உட்கார வச்சேன் நான். சரி நம்மளால தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு உட்கார வச்சேன். திடீர்னு ஒரு யோசனை அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் அது மாதிரி எனக்கு பண்ணதே இல்லை யாருக்கும். சரி பண்ணலான்னு அவர் மேலே கை வைக்கும்போது இன்னொரு ஆத்மாவுடைய ப்ரெசன்ஸ் அங்கே நான் பார்த்தேன். நான் கடவுளே என்ன இப்படி வருதுன்னு இப்போ யோசித்தேன். அப்போ நான் யோசித்தேன், அவன் சின்ன பையன், வாழ வேண்டிய வயசு, அவனை விட்டுடு, நீ எது இருந்தாலும் நீ என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், அவனை விட்டுடு அப்படின்னு அப்படியே முழு மனசு அதோடு அதை என்கிட்ட இழுத்துக்கினேன். அந்த எனர்ஜியை நீ என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், அவனை விட்டுடுன்னு. அதுக்கப்புறம் அவர் நல்லா ஆகிட்டார். ஆனால் எனக்குள்ளே ஒரு சுமை மாற்றங்கள் வந்துச்சு, இன்னொருடைய இது இல்லையா. அப்போது எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து, அப்போ எனக்கு அதை என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. சாமி அப்புறம் நேராக இங்கே வந்தேன் நான். சாமி இது மாதிரி எனக்கு ஒரு கலங்கம் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு வேணுனேன். அவர் என்னை சரி பண்ணார். குருலிங்க சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு கும்பாபிஷேகம் நடந்த பிறகு அடுத்ததா ஆலந்தூர்ல இருக்கிற தாடிக்கார சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அவரை பத்தி கேள்விப்பட்டதுமே தாடிக்கார சுவாமிகளோட ஜீவ சமாதி எங்க இருக்குன்னு தேடத் தொடங்கியிருக்காரு சுந்தர் குருஜி. 10 வருஷங்களுக்கு பிறகுதான் தாடிக்கார சுவாமிகளோட சமாதி இருந்த இடத்த இவரால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். அது மட்டும் இல்லாம தாடிக்கார சுவாமிகளோட சமாதி ரொம்பவே பாழடைஞ்ச நிலையில இருந்ததா சொல்றாரு சுந்தர் குருஜி. ஆலந்தூர்ல ஒரு தெரு ஒன்று பார்ப்பேன், தாடிக்கார சுவாமிகள் தோட்டம் தெரு அப்படின்னு, கோயில் தெருன்னு. அந்த தெருவில் போய் நான் பல முறை கேட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் தேடி இருக்கேன். இந்த மாதிரி பேரில் ஒரு தாடிக்கார சாமி கோயில்னா அப்போ இருக்கணுமே எங்கன்னு யாருக்குமே தெரியல அந்த கோயில் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் நியூஸ் சொன்னார், அந்த தெருவில் இருக்கவர் சொன்னார், இங்கே இல்லை பக்கத்தில் ஒரு ஸ்லம்மில் இருக்குது அப்படின்னு. அவர் தான் என்னை இட்டுட்டு போனார். போகும்போது அந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிட்டு இருந்தது. சிவலை உள்ள சோறெல்லாம், உள்ள மரம் பெரிய அரச மரத்துடைய வேரெல்லாம் உள்ள சோறு ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. உள்ளே சைக்கிள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு குடும்ப நடத்தத்துக்கான எல்லா பொருள்களும் உள்ளே இருந்தது. ஒரு பாட்டிமாவும் தங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தது. இதுதான் தாடிக்கார சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கிற இடம். இவரோட பேர்ல இங்க ஒரு தெருவே இருக்கு. ரோட்ல இருந்து பார்த்தாலே தாடிக்கார சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு போறதுக்கான வழிய குறிக்க போர்டு வச்சிருக்காங்க. சுந்தர் குருஜி என்ன குறுகலான தெரு வழியா கூட்டிட்டு போனாரு. சின்ன கோபுரத்தோட ஒரு கோயில் இருந்துச்சு. கோபுரத்துல தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சிலைய வச்சிருந்தாங்க. சுந்தர் குருஜி தொடக்கத்துல தாடிக்கார சுவாமிகளை பத்தி எந்த தகவலும் தெரியாம இருந்திருக்காரு. யார் அவரு, எங்க இருந்து வந்தாரு, எப்போ ஜீவ சமாதி அடைஞ்சாரு, இப்படி அவரை பத்தி எந்த தகவலும் சுந்தர் குருஜிக்கு தெரியல.
அவரை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானத்துல உட்கார்ந்திருக்காரு சுந்தர் குருஜி. அப்பதான் இவருக்கு தாடிக்கார சுவாமிகளோட தரிசனம் கிடைச்சிருக்கு. தியானத்துல இருந்த சுந்தர் குருஜிக்கு தாடிக்கார சுவாமிகள் தன்னை பத்தின தகவல்களை சொல்லி இருக்காரு. தாடிக்கார சுவாமி ஜீவ சமாதி மட்டும் தான் தெரியும், வேறு எந்த பேரும் தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு திருப்பணியெல்லாம் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் தான் ஒரு நாள் நான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது சாமியோட பற்றி நாங்கள் பத்திரிக்கையில் போட வேண்டிய சூழ்நிலை. அப்போது குரு பூஜை சார்ந்த கும்பாபிஷேகத்தோ பத்திரிக்கையில் சாமியை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் போடணும், அவர் வரலாறு. அப்போ நான் சாமியை கேட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சாமி வந்து அவருடைய பழைய இது ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எனக்கு எடுத்து காட்டினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து பிறந்த ஊர் வந்து சிவகாசி, அவருடைய இயற்பெயர் வந்து விஸ்வநாதன். அவர் கல்யாணம் ஆகிருக்குது, 25 வயசில் ஞானம் அடைஞ்சார். அது 2 பசங்களும் இறந்துட்டாங்க. ஒய்ஃப் வந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வந்து கடைசியில் இங்கே வந்து சமாதி ஆகிருக்கார் அவர். இது அவர் சொன்ன வார்த்தைகள், அதை அப்படியே பத்திரிக்கையில் போட்டிருக்கோம். முதல்ல நான் அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஒரு ஐடியாவும் கிடையாது. அந்த கும்பாபிஷேகம் நெருங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய முழுமையான உருவத்தை நான் பார்த்தேன். பக்கத்தில் வந்து நிற்கும்போது அவர் நல்லா ஹைட்டாக இருந்தார், வெல் பில்ட்டு, நல்ல பெரிய தொப்பை, நல்ல ப்ராட் ஷோல்டர். அவர் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் இருந்தது. பக்கத்தில் வந்து நின்றது எனக்கு தெரிஞ்சுது. அவருடைய முகம் இன்னும் எனக்கு நல்லா தெரியும், கிறிஸ்டல் கிளியராக தெரியும், பார்த்துருக்கேன் நான். பொதுவா ஜீவசமாதிக்கு போனா அங்க ஜீவசமாதி ஆகிருக்கிற மகானோட எனர்ஜி அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்வாங்க. ஆனா ஜீவசமாதி ஒழுங்கா பூஜை செய்யாம பராமரிப்பு இல்லாம கிடந்தா அங்க எந்தவித எனர்ஜியும் வெளிப்படாம சாதாரணமா இருக்குமா? அதே ஜீவசமாதிய பராமரிச்சு பூஜைகளை செய்ய தொடங்கினா அடங்கி கிடக்கிற மகானோட ஜீவசமாதியில இருந்து அவரோட எனர்ஜி வெளிப்பட தொடங்கிடுமா? ஜீவசமாதிகளுக்கு ஒரு தன்மை என்னென்னா, மகான்களுடைய தன்மை அவங்கள ஆராதிக்கிற வரைக்கும் அவங்க நல்ல அவங்களுடைய ஆற்றல் வெளியில் பிரகாசமாக வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதை ஆராதிக்காமல் பூஜை பண்ணாமல் அது அப்படியே அழிஞ்ச இதாகும்போது அவங்களுடைய ஆற்றல்லாம் திரும்ப உள்ளே அடங்க ஆரம்பிச்சிடும். முழுமையான சமாதி நிலையில் இருக்கும். பழையபடி ஒன்றுமே தெரியாது. திரும்பவும் உண்மையான ஒரு தேடுதலோட ஒரு பக்தன் வரும்போது அவனுக்காக திரும்ப வெளியே வருவாங்க. தொடக்கத்துல தாடிக்கார சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்து பார்த்த சுந்தர் குருஜிக்கு எந்த விதமான எனர்ஜியோ இங்க இல்லாம இருந்திருக்கு. உண்மையிலேயே இங்க மகான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரான்னு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பிறகுதான் தாடிக்கார சுவாமிகளோட எனர்ஜி வெளிப்பட்டதா சொல்றாரு சுந்தர் குருஜி. முதல்ல எனக்கு அது மகானுடைய சமாதியான்னு எனக்கு தெரியல, ஒரு டவுட் இருந்துனே இருந்தது. அது சமாதியாக எனக்கு தெரியல, ஜீவ சமாதியா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் வரும்போது சாமிக்கு ஆரத்தியெல்லாம் காட்டும்போது அவருடைய அந்த சூக்கும சரீரத்தோடைய ப்ரெசன்ஸ் நான் பார்த்தேன். பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கினேன் அவருடைய ஜீவ சமாதி இதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணி பண்ண ஆரம்பித்து முதல்ல குரு பூஜை பண்ணோம், அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். சில நேரங்கள்ல ஜீவசமாதியில இருக்கிற மகான்களை நம்மால உணர முடியும்னு உறுதியா நம்புறாரு சுந்தர் குருஜி. அப்படி நாம மகான்களோட பிரசன்ஸ உணரும் போது நம்முடைய உடம்புல இருக்கிற சக்கரங்கள் வைப்ரேட் ஆகும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. உண்மையான பக்தியில் ஆழ்ந்த பக்தியோடு அவர் அணுகும்போது அந்த சூக்கும சரீரம் சமாதியிலேருந்து வெளிப்பட்டு வெளியே வந்து அவங்கள ப்ளஸ் பண்ணும். அந்த சூக்கும சரீரம் உங்கள் உடலில் அது நம்ம உடம்புல அப்படியே உள்ளே போயிட்டு வர முடியும். அத்தகைய தன்மை உடையது. சூக்கும சரீரத்துக்கு வந்து எந்த சோறு எந்த ஒரு இதுவும் தடையும் கிடையாது, அப்படியே உள்ளே வரலாம் போகலாம். ஸோ உடம்புல வரும்போது சில சேஞ்சஸ் வரும். உங்களோட ஸ்பைனல் கார்டிலலாம் ஒரு டிங்லிங் சென்சேஷன் வரும். மொத்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற சக்கராவும் வைப்ரேட் ஆகும். அப்படி வரும்போது தெரிஞ்சுக்கலாம் இங்கே மகானுடைய ப்ரெசன்ஸ் வருது அப்படின்னு. இவர்கிட்ட வந்து அபரீதமான எனர்ஜி கிடைக்கும். கண்ணை மூடி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இப்போ நான் சென்னை ஆலந்தூர்ல இருக்கேன். இங்கதான் தாடிக்கார சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. இங்க இருக்கிற தாடிக்கார சுவாமி தனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறதா சொல்றாரு சுந்தர் குருஜி. இங்க இருக்கிற தாடிக்கார சுவாமிகள்கிட்ட எதை கேட்டு வேண்டினாலும் அது உடனே கிடைச்சிடுமா.
இங்க வந்த பிறகுதான் பொருளாதார ரீதியா தனக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு சுந்தர் குருஜி. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர்கிட்ட அளவுக்கு அதிகமான வளர்ச்சி கிடைக்கும் தியானம் பண்ணும்போது. சைதாப்பேட்டில் குருலிங்க சாமி அவர் எப்படின்னா, ஒவ்வொருத்தர் பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவார். இவங்களுக்கு இந்த வளர்ச்சி போதும், இது தாங்க மாட்டாங்கன்ட்டு பார்த்து தான் கொடுப்பார். அளவுக்கு அது ரேஷன் மாதிரி தான் கொடுப்பாரு. ஆனால் இவர்கிட்ட வந்து அபரீதமான எனர்ஜி கிடைக்கும். கண்ணை மூடி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படி ஒரு சக்தி சாமிக்கு. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து வேணுவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய குறைகள் எல்லாமே நிறைவேறி இருக்குது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்குது, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிருக்குது, எல்லாருக்கும் நிவர்த்தி ஆகிருக்குது. சாமிக்கிட்ட வந்த பிறகு தான் நான் மட்டும் இல்லை, எங்களோட சிஷ்யர்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சோம். பொருளாதார ரீதியிலையும் சரி, தியானத்துலேயும் சரி, எல்லா விதத்துலையும் எங்களுக்கு வளர்ச்சி தான். சுந்தர் குருஜி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயிலுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காம். கோவிலை விடவும் ஜீவ சமாதியில அங்க சமாதி ஆயிருக்கிற மகானோட உயிர் சக்தி எப்பவும் அங்கேயே இருக்கும். அதனால கோவிலை விடவும் ஜீவ சமாதியில இருக்கிற எனர்ஜிய உடனே நம்மால உணர முடியும்னு சொல்றாரு சுந்தர் குருஜி. இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கும் இங்கே ஜீவ சமாதிலேருந்து சாமி கும்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன பலன் கிடைக்கும்? கோவிலில் வந்து சிலைகளுக்கு கீழே வந்து அந்த மந்திர உச்சாரணம் பண்ண சக்கரம் வச்சுருப்பாங்க, ஆகர்ஷண சக்கரம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் அந்த நம்ம வேண்டுறதை கொடுக்கக்கூடிய வரம் அந்த அதுக்கு தான், அந்த சக்கரத்துக்கு தான் உண்டு. பட் ஜீவ சமாதினா அது உயிருள்ள ஒரு மீடியம். அது எப்போ வேணால் நம்மளுக்கு அருள் தரக்கூடிய ஒரு காமதேவன் மாதிரி அது ஜீவ சமாதி. ஆலயம் 1000 இருக்கலாம், ஆலயத்தில் தலை சிறந்தது ஜீவ சமாதி தான். இன்னொன்று, பழங்காலத்து சிவன் கோயில் எல்லாவற்றிலுமே மகான்களுடைய சமாதி இருக்குது. எல்லா ஜீவ சமாதியிலையும் இருக்கிறது போலவே தாடிக்கார சுவாமிகளோட ஜீவ சமாதியிலையும் அவர் சமாதியான இடத்துக்கு மேல லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருந்தாங்க. ஜீவ சமாதியில ஒரு விதமான அமைதி நிலவி இருந்தது. நான் இங்க வந்த உடனே ஒரு வைப்ரேஷனை உணர தொடங்கினேன். எந்த காரணமும் இல்லாம என்னோட மனசு அமைதி அடைய தொடங்கிடுச்சு. அதே அமைதியோட கண்களை மூடி கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு எனர்ஜி ஓடிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பா அது தாடிக்கார சுவாமியோட சக்தியா தான் இருக்கும்னு தோணுச்சு. இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்மால விடை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே போல நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை வெறும் வார்த்தைகளால விவரிக்கவும் முடியாது. ஒரு விதமான மன அமைதியோட தாடிக்கார சுவாமிகளோட ஜீவ சமாதியில இருந்து புறப்பட்டு சுந்தர் குருஜியோட அடுத்த ஜீவ சமாதியை தேடி போய்கிட்டு இருக்கேன். இதே போல வேற ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அப்பா பைத்தியசாமி அவர்கள் தன்னோட 141வது வயசுல முக்தி அடைஞ்சிருக்காரு. அப்பா பைத்தியசாமியால் தன் வாழ்வில் ஏற்பட்ட பல மாற்றங்கள். பாண்டி முதல்வரின் பகிரங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்மெண்ட். அப்பா பைத்தியசாமியுடைய ஆசையோட நல்லா இருந்துட்டு வரோம் அப்படின்றது தான் உண்மை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.